ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பன்னீரில் தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறோம். பன்னீர், உருளைக்கிழங்கு, பட்டர் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீரகம், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்து அதோட தோலெல்லாம் உரிச்சிடலாம். தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பன்னீரையும் நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து விட்டமின் பி இருக்குது. இதனால குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லது. குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கும் இந்த பன்னீர் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கால்சியம், மினரல்ஸ், புரோட்டீன் அந்த மாதிரி இருக்குது. நேச்சுரல் சோர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்டர்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. இது டைஜஷன் வந்து நல்லாவே குழந்தைங்களுக்கு நல்லாவே டைஜஷன் ஆகும். ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை வந்து 8 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். நான் கொடுத்துருக்கேன். பன்னீர் வந்து நாங்கள் சாப்பிட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல. சாப்பிடுவாளா என்னமோ நினச்சேன். ஆனால் அவள் வந்து ஒரு துளி கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டா. ஏன்னா நான் வந்து இது பட்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். பட்டருமே நான் ஒரு 2 டைம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுதான் 3rd டைமு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. அந்த பட்டர் நல்லா சூடானதும் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா வணங்கினோன்னு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். நான் வந்து நேற்று போட்டிருந்த முந்தா நேற்று போட்டிருந்த அந்த கப்பை வீடியோ வந்து நிறைய பேர் அவ்வளோவா வியூ பண்ணலை. ஆனால் வந்து அந்த கப்பையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கப்பை கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு 2 தடவை உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இதை வணக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லாவே வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தாலும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். போட்டு அங்கங்கே பிடிக்கும். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போது இது எல்லாமே அந்த பேன்லேருந்து வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நல்லா கிண்டி விட்டுட்டு அது நல்லா கிண்டினதுக்கப்புறம் பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீரும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பன்னீர் நல்லாவே வணங்கணும். பன்னீரும் கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டிட்டு நான் வந்து வாட்டர் வந்து காட்டலை வீடியோவில். ஆனால் வாட்டர் போடணும். வாட்டர் வந்து இதில் ஊற்றணும். எதுக்கு நீங்கள் இதில் ஊற்றுறீங்கன்னா இது நல்லா மசிஞ்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கிறக்கு. அப்போ தான் அந்த ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து மிளகுத்தூளும் போட்டுட்டேன். மிளகுத்தூளும் உப்பும் போட்டாச்சு. சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் அதுவும் போட்டுட்டு இதை நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நார்மல் கரண்டிகளை விட இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்லா மேஷ் பண்ணுறக்கு, அப்படியே அந்த பாத்திரத்துலேயே மேஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது நல்லா வணங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது போட்டு நல்லா வணக்கிட்டு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு இன்னும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ரைஸ் இதில் போட்டுட்டு நம்ம வந்து சாப்பாடு கிண்டிடலாம். அவ்வளோதான். இதை விட ஈஸியாக எப்படியுமே செய்ய முடியாது. ஏன்னா குழந்தைங்க வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. வெயிட் கெயினுக்கு நல்லது, டீத்துக்கு நல்லது, குழந்தைங்களோட போனுக்கு நல்லது, மெமரி பவருக்கு நல்லது, ஓவரால் ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. இப்போ நான் போட்டது வந்து பிரியாணி மசால், வீட்டில் மேக் பண்ண பிரியாணி மசால். இது எல்லாமே ரெடி பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொதிச்சதுக்கப்புறம் அந்த பிரியாணி மசால் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படி ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டி பிடிக்கல. இப்போ ரைஸ் போட்டு அந்த ரைஸை நல்லா இந்த கரண்டிலே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா ரைஸ் மசிஞ்சிடும். நீங்கள் மிக்சியில் அடிக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்படியே எடுத்து ஊட்டலாம். பாப்பா ஒரு துளி மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டேன் இந்த சாப்பாடு. நானே பயந்து தான் கொடுத்தேன். நம்ம பாட்டுக்கு பன்னீர் 5 பீஸ் போட்டு கொடுக்குறோமே, சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டதே இப்போ சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அவள் சாப்பிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு வீடியோலையும் குழந்தைங்களோட வெயிட் கெயினும் மினரல்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் போடுவேன். விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.